வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூலை மாத ராசி பலன். இந்த ஜூலை மாதம் ஒரு இன்ட்ரோ, கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லா ப்ரோக்ராமும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு இது நடக்கலை, உனக்கு இது நடக்கலை அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. அவங்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதகம் பார்த்தா தான் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். மற்றபடி இது கோச்சார பலன்கள். அந்த வகையில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போது கரெக்டாக மிட்டில் ஆடி மாதம் பிறந்துடுறது. ஸோ கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாத கிரகநிலைகள் அப்படின்னாலே சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்துடுவாங்க. 8 கிரகமும் வந்துடும். இதில் 4 கிரகம் வருட கிரகங்கள், 4 கிரகங்கள் மாத கிரகங்கள். இதில் இந்த செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். ரிஷபராசிலே இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கார். இந்த மாதம் ஆமாம். குருவும் அதே மாதிரி கடகத்திலே உச்சம் அடைஞ்சு அங்கேயே தான் இருக்கார். ராகு கேது கும்பம் சிம்மத்தில் அப்படியே இருக்காங்க. சனி பகவானும் மீனத்தில் தான் இருக்கார். ஆனால் என்ன 26 ஜூலைலேருந்து அவர் வக்கரம் அடைகிறார். சூரிய பகவான் ஆஸ் யூஷுவல் ஒரு பாதி மாதம் மிதுனத்துலேயும் பாதி மாதம் கடகத்துலேயும் வரார் 17ஆம் தேதியிலேருந்து. புதன் வக்கரமாக தான் இருக்கார் மிதுனத்தில். வக்கர நிவர்த்தி ஆறார் 23ஆம் தேதியிலேருந்து. அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் சுக்கிர பகவான், சந்தோஷக்காரகன். இந்த சுக்கிர பகவான் ஒரு 3 நாள் தான் இதில் கடகத்தில் இருக்கார், மாத ஆரம்பத்தில். ஆமாம். அப்புறம் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு கேதுவோடு சேர்ந்துடுறார். இந்த சூரிய பகவானும் கடகத்தில் குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இந்த மாதம். இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மறைவு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சூரியனும் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார் 15 நாளைக்கு பிறகு. செவ்வாயோட பார்வை கேது மேலே 7ஆம் இடத்துக்கு. 7.5 சனி வேறு போயிட்டுருக்கு 2ஆம் இடத்துல இருந்து. அவர் ஒரு பக்கம் பாடாப்படுத்திட்டு வர்றார். எந்த முயற்சி எடுத்தாலும் கைக்கூடி வரல. நிறைய கஷ்டங்களை இந்த கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக வேலையில் நிறைய ப்ராப்ளம். நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூலை மாதம் இந்த கிரக நகர்வுகளை வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 7.5 சனி அப்படின்னாலும் இப்போ இந்த சனியை குரு பார்த்துன்னு இருக்கார். அதனால் இவங்க கொஞ்சம் டென்ஷனோட சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்காங்க. டென்ஷன் இருக்குது, டென்ஷனோட ஒரு சந்தோஷம். டென்ஷன் இல்லாத சந்தோஷம் எப்போ வரும்? அதைத்தான் எதிர்நோக்கிட்டு இருக்காங்களே தவிர. ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு ஒரு டென்ஷனும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சுகாதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் இப்போ எந்த இடத்துக்கு வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு கேதுவோட சேரப்போகிறார். ஸோ முக்கியமான ஒரு கிரகம் 4ஆம் இடம் அப்படின்னாலே சுகம். அவர் கேதுவோட சேரும்போது அட் ப்ரெசண்ட் இருக்கிறத விட கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதம். அதாவது முயற்சி எடுக்கிறோம் அண்ணன் நடக்கலை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப கரெக்டு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அவர் இருக்கிற இடம் 4ஆம் இடம். நல்ல இடம் தான். ஏன்னா சுகஸ்தானத்தில் இந்த செவ்வாய் இருக்கிறதெல்லாம் நல்லது தான். ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். மற்றபடி 4ஆம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் தோஷம் கிடையாது. கோச்சாரப்படி என்ன அப்போ இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சொத்து சுகம் எல்லாம் கிடைக்கணும், வீடு மனை வாகனம் எல்லாம் கிடைக்கணும், படிக்கிற குழந்தைகள் நன்னா படிக்கணும், எல்லாமே செவ்வாயால் நல்லது நடக்கணும். ஆனால் சனி பார்வை இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ சுகங்களை அனுபவிக்க முடியாமல் ஒரு டென்ஷன், அலைச்சல் இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு எது ஃபேவரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியன் பரவாயில்லை, ஓரளவுக்கு 5ஆம் இடம் அப்படின்னாலும் புதன் அங்கே இருக்கார். புதன் இவங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர் அப்படின்னாலும் 5-8 கூடிய அதிபதி. என்ன அட்சமாதிபதியும் இவர் தான். என்ன அவர் 5ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கார். என்ன அந்த சூரியன் மாறினோன்னே இவங்களை 23ஆம் தேதியிலேருந்து புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஸோ ஆட்சி, ஸோ ஆன்மீக விஷயங்கள், பிதுரார்ஜித சொத்துக்களில் இருக்கிற வில்லங்கங்கள் எல்லாமே இவங்களுக்கு பாசிட்டிவாக வரும். நல்லபடியாக புதன் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 5ஆம் சூப்பர். அதே சமயம் 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சூரியன் குருவோட சேர்றார். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் பவர்,
கண்டிப்பாக உண்டு. இந்த சூரியனுக்கு உண்டான பவர் உண்டு எப்போவுமே. குரு அங்கே இருந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல இருந்துட்டு பகைமை, கடன், உடல் ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா அவர் அழகாக கொடுப்பார், சூப்பராக. அதெல்லாம் குரு வந்து கொடுக்கறதுல வல்லவர். எது கொடுத்தாலும், என்ன பணம் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி. கஷ்டத்தை கொடுக்கறது கூட ரொம்ப மோசமாக கொடுப்பார், அழகாக கரெக்டாக கொடுப்பார். ஏன்னா இவர் தான் வந்து 2ஆம் வீட்டு அதிபதி. என்ன அவர் வந்து 6ஆம் இடத்துல மறையிறார். ஸோ மணி லாக் எல்லாத்தையும் அழகாக கொடுப்பார், ரைட். ஆனால் அந்த சூரியன் வந்து இறஞ்ச உடனே குருவோட பார்ட் கொஞ்சம் குறையும். அப்போ இந்த சூரியன் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் உபஜயஸ்தானங்கள்ல வரார் அவர். ஸோ இந்த சூரியனோட பவர் அங்கே பலமாக இருக்கும். அப்போ இந்த கும்பராசினர்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். எப்போ 17ஆம் தேதியிலேருந்து வெட்டு 1 துண்டு 2, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு ஜம்ப் பண்ணி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் சோம்பி கிடந்தவர்கள் சுறுசுறுப்பாக எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல கண்டிப்பாக கொடுப்பார். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். என்ன 7ஆம் இடத்துல கேது பரவாயில்ல, ஜென்ம ராகு கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பார், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்ந்துடுறார். இந்த சேர்ந்து நேர ஜென்மராசியை பார்க்குறார். சுக்கிரன் பார்க்குறது ரொம்ப விசேஷம், சந்தோஷத்தை கொடுப்பார். ஸோ ராகு டென்ஷனை கொடுத்தா கூட சுக்கிரன் சந்தோஷத்தை கொடுப்பார். ஸோ சுக்கிரன் நல்லது பண்ண போறார், சுகஸ்தானாதிபதி. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு 16 நாட்கள் அப்படியே கவனமாக ஓட்டிட்டாங்க. கடன் விஷயத்தில், உடல் ஆரோக்கிய விஷயத்தில், பகைமை விஷயத்தில் கவனமாக வந்துட்டாங்க அப்படின்னா 17க்கு மேலே இவங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இவங்க டாப் மோஸ்ட். ஓகே, இப்போ இது வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ பொருளாதார ரீதியாக இன்னொன்று வந்து இந்த குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சொன்னீங்க. என்னென்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல மறைவு. அந்த இடத்துலையே வந்து சனிக்கு பார்வை குரு. இன்னொன்று வந்து சுக்கிரன் கேது இணைவு. இதெல்லாம் இப்போ கும்பராசிக்கு வந்து திருமண தடைகள் இருக்குது. இப்போ குரு மறைஞ்சிட்டாரு, சுக்கிரனும் கேதுவோட இணைகிறாரு இந்த மாதத்தில். 7ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. இப்போ திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? மேற்கொள்ளப்பட்டால் இப்போ வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குமா? கும்பராசி நேயர்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிடுவாங்க. பிரச்சனைகள் இருந்தாலும், ஏன்னா இவங்க கொஞ்சம் கோபமாக இருந்தால் அவங்க அடங்கி போயிடுவாங்க, அவங்க கோபமாக இருந்தால் இவங்க அடங்கி போயிடுவாங்க, அந்தமாரி. ஆனால் திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் ஒரு கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தடைகள் இருக்கலாம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் குருவோட பார்வை விழுது இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல தான் ஒரு குருவோட பார்வை விழுது. அதனால் கொஞ்சம் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல விழுந்தால் கூட நம்ம சொல்லலாம், சரி பரவாயில்ல குருவோட பார்வை இருக்குன்னு. ஏன்னா குரு பலமே இல்லை, குரு ஸ்தான பலமே இல்லை, மறைகிறார். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியே மறைஞ்சிடுறார். அப்போ கொஞ்சம் டென்ஷனை தான் கொடுக்கும் ஓரளவுக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும், முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா தசாபுக்தி எல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருந்து அந்த இப்போ ஒரு வரன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பையனுக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் ஜாதகத்தில் குருபலம் இருந்ததுன்னா ஆகிடும். நிறைய பேர் அது ஒரு தப்பு வச்சுருக்காங்க. ஏன்னா பெண் ஜாதகத்தில் நல்ல குருபலம் வந்து அந்த 2 பேரோட ஜாதகமும் நல்லபடியாக இணைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ. அந்த மாதிரி குருபலம் அவங்களுக்கு வரணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கு எதிர்பாலினத்திற்கு வரணும். வந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் இல்லையா, ராசிக்கு சனி பார்வை அங்கே இருக்குது. ஆமாம், சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இடம் சம்மந்தமான பிரச்சனைகள், வீடு கட்டுறது முயற்சி பண்ணி கட்ட முடியாமல் இருக்கிறது, இல்லை இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய தடைகள் அனுபவிக்கிறது. இது நம்ம 7.5 சனி மேலே பழி போடலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பார்வை தான் 4ஆம் இடத்துக்கு விழுது. மங்களகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய், மண் சம்மந்தப்பட்ட கிரகம் எல்லாமே அவரு தான். ஆமாம், சொத்து பூமி எல்லாமே அவருக்கு நிறைய சொல்லலாம். கரெக்ட். அந்த கிரகத்தை வந்து சனி தூண்டுறார் பார்வை மூலமா. தூண்டுவாரா அடக்குவாரா அது சுய ஜாதகம் சொல்லணும். இருந்தாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இடம் சம்பந்தமான பிரச்சனை, இது சம்பந்தமா ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், ரைட்டு. சனி பார்வை விழுது, கரெக்டு. நீங்கள் சொல்ல மாதிரி 7.5 சனி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம்னு பார்த்திங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போதே இந்த பிரச்சனைகளை தன் பக்கம் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலையை இந்த சூரிய பகவான் பண்ணுவார்.
ம். ஸோ இந்த சொத்து பிரச்சனை, சொத்து வாங்குறதுல தான் பிரச்சனை இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சொத்து வாங்குறதுல பிரச்சனை இருக்கும். ஆனால் சொத்து பிரச்சனை இருக்கு பாருங்க, அது இவங்களுக்கு ஃபேவரபிளாக ஆகிறதுக்கு சூரியன் ஹெல்ப் பண்ணுவார். 6ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால, 6ஆம் இடத்துல சூரியன் வர்றதுனால சொத்து பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு, சொத்து வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அதான் தடையா இருக்கும். வாங்கணும், இப்ப நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா கும்பராசிக்கார் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ரூபத்துல தடை இருக்கும். தள்ளி போயிட்டு இருக்கும். ஏன்னா குரு எல்லாருமே கொஞ்சம் அன்ஃபேவரபிளா இருக்கிறதுனால, ஏன்னா இந்த செவ்வாயும் கொஞ்சம் இதுல மாட்டின் மொழிக்கிறதுனால சனியோட பார்வையை விட்டு விலகணும். அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த கும்பராசினர்களுக்கு சுக்கிரன் கொஞ்சம் பரவாயில்லை. என்ன அப்போ இந்த 4ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது இந்த இடத்துல பரவாயில்லை, ஓரளவுக்கு 7ஆம் இடத்துல வர்றது பரவாயில்லை, வாழ்க்கை துணை மூலமாக சந்தோஷம் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் மாட்டின் முடிக்கிறதுனால வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் தடை தாமதத்தை கொடுக்குமே தவிர, சொத்து பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து அனுகூலமான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஓகே, கும்பராசிக்கு உண்டான பரிகாரம். கும்பராசி அப்படிங்கும்போது நான் எப்போவுமே சொல்லேன், எல்லா இதுலேயும் பேச்சிலும் மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க அது பண்ண அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் கிடைக்கிதுன்னு பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக, அதை சொன்னாலே ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி தாக்கத்தை குறைப்பார். ஏன்னா குருவோட பார்வை விழுறதுனால கொஞ்சம் குறையும், 7.5 சனியோட தாக்கம் குறையும். ஸோ ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக இது சொன்னாலே இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.